அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 139 நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 9. அப்போ அந்த 2 பெண்களும் ஒதுங்கி நிற்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் தண்ணி இறச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பெண்களாக இருக்கிறதுக்காக அங்கே போய் முண்டி அடித்து தண்ணி எடுக்க முடியல. உடனடியாக அவர்களுக்காக அவர் தண்ணீர் எடுத்து கொடுத்தார். அந்த 2 பேருக்காகவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் எடுத்து கொடுத்தார். பின்னர் நிழலை நோக்கி சென்று, என் இறைவா, நீ எனக்கு வழங்கும் நன்மையில் அருளில் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று ஒரு மலை அடிவாரத்திலேயோ இல்லை மரத்தடியிலையோ போய் உட்காந்துட்டார். அவங்களுக்கு தண்ணி அரைச்சி கொடுத்துட்டு, அவர்களில் ஒருத்தி வெட்கத்துடன் நடந்து அவரிடம் வந்து அந்த 2 பேர் அக்கா தங்கச்சிக்கு தண்ணீர் அரைச்சி கொடுத்தாங்க. அவங்க போயிட்டு திரும்பி வர்றாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து என்ன வெட்கத்தோடு திரும்பி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவரிடம் வந்து, நீர் எங்களுக்கு தண்ணீர் எரித்து தந்ததற்குரிய கூலியை உமக்கு தருவதற்காக எங்களுடைய தந்தை உம்மை அழைத்து வர சொல்கிறார் என்று கூறுகிறாங்க. அவரிடம் வந்து தன்னை பற்றிய செய்திகளை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய வரலாற்றெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. அதை அனைத்தையும் கேட்டுட்டு அவர் சொல்கிறார், நீ பயப்படாதீர். யாரே? அந்த பெண்களுடைய தந்தை. யாரை சுஹைப் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லி சொல்கிறாங்களோ, என்ன இவங்க சுஹைப் அலைஹிஸ்ஸலாம்லாம் இல்லை, இவர் வயசானவராக இருந்திருக்கார், ஒன்றும் முடியாதவரா என்ன, அந்த பெண்களுடைய தந்தை. இந்த மாதிரி உனக்கு கூலி கொடுக்கறதுக்காக எங்களுடைய தந்தை உங்களை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த அம்மா வந்து கூப்பிடுது. அவரும் அங்கே போய் அந்த வரலாறுகள்லாம் சொல்கிறாரு. அதுக்கு அவர், இனிமேல் நீ பயப்பட வேண்டாம், அல்லாஹ் உன்னை அநீதி இழைக்கும் அந்த கூட்டத்தினரிடமிருந்து காப்பாற்றி விட்டான் என்ன என்று ஆறுதல் கூறுறாங்க. இனி அதை பற்றி நீ பயப்பட வேண்டியில்லை, நீ நல்ல இடத்துக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அந்த பெண்கள் சொல்கிறாங்க, என் தந்தையே, இவரை பணியில் சேர்த்து கொள்ளுங்கள், இவருக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க. ஏனென்றால் இவர் நல்ல வலிமைசாலியாகவும் மிகவும் தன்மை உள்ளவராகவும் இருக்கிறார். எனவே நீங்கள் இவரை பணியில் வேலையில் சேர்த்து கொள்வதற்கு மிகவும் ஏற்றவர் என்று அவர்களில் ஒரு பெண்ணு சொல்கிறாங்க. ஏன்னா தண்ணி அரைச்சி கொடுத்துட்டு பல்லெல்லாம் காட்டல. ஏன்னா அவ்வளோ கூட்டத்தில் பயப்படாமல் இவங்களுக்கு தண்ணி பிடிச்சி கொடுத்தாரா. ஆக நல்ல பல்ல காட்டாமல் என்ன ஆண்களுக்கே உரிய அந்த தன்மைகள் எதையும் காட்டலை. நல்ல ஒழுக்கம் உள்ளவராகவும் நல்ல வலிமை உள்ளவராக இருக்கிறாருன்னு அந்த பெண்மணி தன்னுடைய தந்தைகிட்ட சொல்கிறாங்க. இவருக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து நம்மளோடைய வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.